ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்க சவுதி எக்ஸாமா இருக்கட்டும், குவைத், ஓமன், ஏமன், எந்த எக்ஸாம் லைக் அப்ராட் எக்ஸாம்ஸ் நான் வந்து சொல்றேன். இங்க உள்ள எக்ஸாம்ஸ் கிடையாது, தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் இல்ல, அப்ராட் எக்ஸாம்ஸ் வந்து நான் வந்து சொல்றேன். எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, இப்போ நீங்க ஒரு இடத்துல எக்ஸாம் புக் பண்றீங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு ஒரு இது வந்து என்னச்சுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, புக் பண்ணதுக்குரியதான ஒரு ரெசிப்ட். ஸோ அந்த புக் பண்ணக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அது போக வந்து உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து நீங்க வந்து கையில கொண்டு போகணும். சரிங்களா? அது போக இந்த பேப்பர், பென்னு, கால்குலேட்டர் இதெல்லாம் வேணுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போகாதீங்க. சப்போஸ் வந்து ஒரு சிலர் என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம் புக் பண்ணிருப்பீங்க, விசா ஸ்டாம்பிங்காக உங்க ஏஜென்ட் கிட்ட கொடுத்து நீங்க வந்து அனுப்பியிருந்திருப்பீங்க. அப்ப நாங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட் இல்லைங்களே, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் நீங்க ஒரு இடத்துக்கு சென்ட் பண்றதுக்கு முன்னாடி கலர் போட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும், கலர் ஜெராக்ஸ் வந்து. சரிங்களா? அந்த கலர் ஜெராக்ஸ் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஒரிஜினல் பேன் கார்டு, அப்புறம் எக்ஸாம் புக் பண்ணிருக்கிற அந்த நம்பர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எக்ஸாம் புக் பண்ணிருக்கிற அப்பாயின்மெண்ட், அதே நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து கொண்டு போகணும். பட் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார், ஒரிஜினல் பேன் கார்டு வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போகணும். பாஸ்போர்ட் மட்டும் நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகணும். எப்போ எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் நீங்க வேற எதுக்காச்சும் அனுப்பியிருந்தீங்க, ஐ மீன் ஸ்டாம்பிங் அந்த மாதிரி எங்கேயாவது அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல மட்டும்தான் நீங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இல்ல பாஸ்போர்ட் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து எடுத்துட்டு போங்க. சரிங்களா? இதுதான் வந்து நீங்க சவுதி, ஏமன், ஓமன், அபுதாபி, துபாய், அப்புறம் இந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்கும் இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேவா? இது மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள தகவல்கள்ல உங்களை வந்து நான் வந்து சந்திக்கிறேன். இப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.